வணக்கம் வணக்கம் வணக்கம். வீடியோ பார்த்துருப்பீங்க, டாக்டர் ஷேக்னு யூடியூப்பில் நிறையா வீடியோ போட்டிருப்பேன். நாங்களாம் இப்போ உக்ரைனில் கார்கிவ்ங்கிற இடத்துல இருக்கோம். லிவியோவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நாளானிக்கு டே ஆஃப்டர் டுமாரோ கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க இந்தியாவுக்கு. நியூஸ்லாம் பார்த்ததுக்கு இந்தியாவிலேருந்து ஃப்ளைட்டு கிளம்பிடுச்சு அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. இப்போ நாங்கள் வந்து போலாண்டு, ஹங்கேரி அந்த மாதிரி இடத்துக்குலாம் போகணுன்னா ஆக்சுவலாக 2000 கிலோமீட்டர்ஸ் 1500 கிலோமீட்டர்ஸ் ஆகுது. நாங்கள் இங்கேருந்து எப்படி போகிறதுன்ட்டு எங்களுக்கு வந்து சொல்லலை. ஆக்சுவலாக அவங்களாம் அனுப்பிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்களாம் போலாண்டுக்குள்ளேயே போயிட்டாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஃப்ரெண்டு அவங்களாம் கேட்டேன், அவங்க போலாண்டு அந்த மாதிரி போயிட்டேன், அந்த கண்ட்ரிக்குள்ளே போயிட்டு அது மாதிரி சொன்னாங்க. இப்போ நாங்கள் எப்படி போகிறதுன்னு தெரில. கவர்மெண்ட் எதுனா சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். எம்பசி எதுவும் சொல்லலை. ஃபஸ்ட்டு அவங்கள அனுப்பிடுறோம் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவங்க 2 பேரும் ஏன் செட்டு, என் தம்பி வந்து செகண்ட் இயர் படிக்கிறான். நேற்று நைட் வரைக்கும் நாங்கள் வந்து மெட்ரோக்குள்ளே தான் இருந்தோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங்கே மெட்ரோ போயிட்டோம். ஒரு பாம்ப் சத்தம் கேட்டதுனால நேற்று ஈவினிங் போனதுனால நேற்று ஃபுல்லாக அங்கே நைட் ஃபுல்லாக அங்கே தான் இருந்தோம். இன்றைக்கி காலையில் தான் மெட்ரோலேருந்து எங்கள் ஃப்ளாட்டுக்கு திரும்பி வந்தோம். திருப்பி காலையில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ பாம்பு பிளாஸ்ட் இருக்க மாதிரி கேட்குது. திருப்பி எங்கள் ஃப்ளாட்டு கீழே வந்து ஷெல்டர்ஸ் இருக்குது, அங்கே இருக்கோம் நாங்கள் இப்போது. இதுதான் எங்கள் ஃப்ளாட்டு. நாங்கள் இங்கே தான் இருந்துட்டு இருக்கோம். எங்கள் ஷெல்டர் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. வாங்க அதை பார்க்கணும். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், ஒரு ரூமில் லைட் இல்லை, ஒரு ரூமில் லைட் இருக்கும். இதெல்லாம் தண்ணி கொண்டு வந்து பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்கன்ட்டு. அப்படியே வாங்க உள்ளெல்லாம் லைட்டு ஒரு ரூமில் உட்காந்துருப்பாங்க, அப்படி பார்ப்போம். இதெல்லாம் இப்போதைக்கு ரெடி பண்ண மாதிரி, அப்போதைக்கு ஸ்பாட்டில் லைட் அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கிறாங்க. தெரியும் பாருங்க, மேலே பாருங்க எலக்ட்ரிசிட்டி போர்டில் கரண்ட் எப்படி இந்த இடத்துல ஜங்ஷன் பாக்ஸ் போட்டு, ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் தான் இருக்குது மொத்தத்துக்கு. எல்லாம் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நானே என் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கும். இந்த சுச்சுவேஷனில் தான் நாங்கள் இங்கே இருந்துக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ வந்து எம்பசி வந்து பார்த்திங்கன்னா லிவிவ் பக்கம் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு போகிறதா சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஈஸ்ட் சைடில் இருக்கோம். எங்களுக்கும் அரேஞ்ச் பண்ணி சீக்கிரம் அவங்க கூப்பிட்டு போக பாருங்கள். இதான் நாங்கள் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ரிக்வஸ்ட் பண்ணுறோம். இதை வந்து மேக்ஸிமம் ஷேர் பண்ணி எல்லாருக்கும் ரீச் பண்ண வைங்க.